உடனே ஆரண்ய காண்ட சரித்திரம் போய் சொல்றாள். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானே தாபசாஸ்ரமமண்டலம் உஷதீரபரிக்ஷிப்தம் லக்ஷ்ம்யா சமாவிருதம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரியமண்டலம். மகாரண்யம் தண்டகாரண்யத்துக்கு பிரவேசம் பண்ணி சுவாமி மகர்ஷியுடைய ஆசிரமத்தை பார்த்தாலாம். மறையுறையும் ஆந்தோலும் எங்க பார்த்தாலும் ஒரே விபூதியும் ருத்ராட்சமும் அக்னியும் மந்திரமும் புகையும். இதை பார்த்தாள் வேத மந்திரமும். இதை பார்த்துக்கிட்டு இந்த பிரம்ம தேஜஸை கவர் பண்ணிருக்கோம் இந்த தண்டகாரண்யத்தேன்னு பிராமியா லட்சுமியா சமாவிருத்தம். குஷ சீர பரிட்சிப்தம் பிராமியா லட்சுமியா சமாவிருத்தம். என்ன ஆச்சரியம், இப்படி கூட மகான்களுடைய ஆசிரமம் இருக்கான்னு. சுவாமி வில்லெல்லாம் நாணெல்லாம் அவுத்துவிட்டு வினயத்தோட கூட லட்சுமணனோட சீதையோட போனாளா. ரிஷியெல்லாம் பார்த்து தேதம் சோமமிவோத்தியந்தம் சந்திரோதயமானா போல இருந்தா ராமச்சந்திரனை பார்த்ததே. தேவியோட லட்சுமணனோட சுவாமி வந்ததை பார்த்து மகர்ஷியெல்லாம் ஆச்சரியப்பட்டு அப்படியே சித்திரத்துல எழுதின பொம்மை மாதிரி மிருகம் மனுஷியாள் மகர்ஷியல் எல்லாரும் அப்படியே பார்த்தாளா. என்ன அந்த சரீரத்தினுடைய அமைப்பும் அவயவங்களுடைய சௌஷ்டவமும் தார்டியமும் பகவானுடைய காருண்யமும் அந்த சௌந்தரியமும் சௌலபியமும் இதெல்லாம் பார்த்து லக்ஷ்மி சௌகுமாரியம் திருவாழ்னு